தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். தமிழ் ஸ்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டை ஒரு பீஸு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, பூண்டு, இஞ்சி ஒரு பீஸு, தக்காளி ஒரு தக்காளி இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க நைஸாக. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 4 கிராம்பு போட்டுக்குங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுக்குங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். நான் காரத்துக்கு வர மிளகா சேர்த்துருக்கேன். பீஸு முந்திரி சேர்த்துக்குங்க. இது கூட அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிங்க. அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும், அதனால் நல்லா வதக்கிக்கிங்க. தண்ணி சேர்த்தாமல் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிங்க. மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். கிளறிட்டு மூடிடுங்க. ஒரு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.